ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் மார்னிங் மேக்ஸ் சீரீஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீசனிங் பார்ட்லேருந்து ஒரு 5 கணக்கு நம்ம வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து அனலைஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித குறியீட்டில் ரெட் 1 எனவும் ப்ளூ 2 எனவும் வயலட் 3 எனவும் குறிக்கப்பட்டால் ஆரஞ்சு எவ்வாறு குறிக்கப்படும்? சரியா? என்ன அப்படின்னா அந்த ரெட்டுன்ற வார்த்தையை வந்து 1 அப்படின்னு குறிக்கிறாங்க, ப்ளூன்ற வார்த்தையை வந்து 2ன்ற கோடுவடையும், வயலட்ன்றத 3ன்னு குறிக்கிறாங்க. ஸோ அப்போ ஆரஞ்சுன்றத வார்த்தையை வந்து எத்தனை வார்த்தையில் குறிப்பாங்கன்றத கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது சப்போஸ் வந்து ஒரு 200 அதாவது 15 34 54 அப்படின்னா அப்போ நம்ம ஏபிசிடிக்கு ஒரு நம்பர் கொடுத்துருவோம். ஏனா 1, பினா 2, சினா 3. ஓகேவா? ஸோ அப்போ வந்து ரெட்டுக்கு என்ன, ஈக்கு என்ன, ஆருக்கு என்ன, ஈக்கு என்ன, டிக்கு என்னத்தை நம்ம கண்டுபிடிச்சி ஒன்று கூட்டியோ அல்லது பெருக்கியோ கொடுத்துருக்கலாம். ஓகே, ஆனால் இங்கே வந்து கொடுக்குறது சிங்கிள் டிஜிட் நம்பர் தான். அப்போ சிங்கிள் டிஜிட் நம்பர் அப்படின்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேர்டுக்குள்ளே ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் தான் ஒளிஞ்சிருக்கும். அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கொடுப்பாங்க. இதில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு AEIOU இது வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா வவ்வல்ஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம தமிழில் சொல்லலாம் அப்படின்னா உயிரெழுத்துக்கள். மொத்தம் இந்த 5 உயிரெழுத்துக்கள் இருக்குது. இதை பேஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? அந்தந்த லெட்டரில் எத்தனை வவ்வல்ஸ் இருக்குன்றது அந்த கவுண்டிங்கை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ ரெட்டில் வந்து ஈன்றது ஒரு எழுத்து இருக்குது, அப்போ 1. ப்ளூவில் வந்து பார்த்தீங்கன்னா UE 2 இருக்குது. வயலட்டில் IOE 3 இருக்குது. அப்போ ஆரஞ்சில் எத்தனை இருக்குது? OAE 3 இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 3 இருக்கா பாருங்க. சூப்பர், ஆன்சர் ஆப்ஷன் சி. அவ்வளோதான்பா. ஓகேவா? இந்த மாதிரி கொஸ்டின் வந்து கொடுப்பாங்க. அடுத்து என்ன பார்க்கலாம்? 2, 2, 3, 4, 5, 6 முக மதிப்புகள் உடைய இரு பகடைகள் உருட்டப்படும் பொழுது 2 முக மதிப்புகளும் சார்பகா எண்களாக இருக்க வாய்ப்புகள் எத்தனை? அதாவது பகடை. இப்போ வந்து பகடை இப்படிதான் இருக்குன்னு வச்சுக்கலாமே. இந்த பகடை வந்து பார்த்தீங்கன்னா 1, 2 கொடுக்காம ஒரு பக்கம் 2 இருக்கு, இன்னொரு பக்கமும் 2 இருக்கு, ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 3 இருக்கு, ஒரு பக்கம் 4 இருக்கு, ஒரு பக்கம் 5 இருக்கு, ஒரு பக்கம் 6 இருக்கு. இப்படி கொடுக்குறான்னு வச்சுக்கலாமே. இப்போ உருட்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா 2 பகடை இதே மாதிரி இருக்கு. 2 பகடை உருட்டுறாங்க. அப்படி உருட்டும் போது என்ன நம்பர்ஸ் கிடைக்கும்? இப்போ நம்ம ஒரு பகடை உருட்டணும் அப்படின்னா நமக்கு எத்தனை வாய்ப்புனா 6 வாய்ப்பு கிடைக்கும். இதுவே 2 பகடை உருட்டணும் அப்படின்னா 36 வாய்ப்பு கிடைக்கும். 3 பகடை அப்படின்னா 216 வாய்ப்புகள் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதான் வந்து லாஜிக். ஸோ அப்படின்னும் போது இங்கே 2 பகடை உருட்டுற அப்படின்னா மொத்தமாக நமக்கு 36 வாய்ப்பு கிடைக்கும். அதில் எத்தனை வாய்ப்புகளில் சார்பகா எண்கள்? சார்பகா எண்கள்னா என்ன அப்படின்னா ரெண்டுமே பொதுவான வாய்ப்பாடில் வகுப்படாது. ஓகேனது 2 எண்கள் இருக்கும். அந்த 2 எண்களும் எதுவும் பொதுவான வாய்ப்பாடில் வகுப்படாது. ஓகேவா? பொதுவாக வந்து 1ஆம் வாய்ப்பாடில் மட்டும்தான் வகுப்படும். அதான் வந்து சார்பகா எண்கள் நம்ம வந்து சொல்கிறோம். ஓகேவா? அந்த 2 எண்ணில் ஒரு எண் பகு எண்ணாக இருக்கலாம். ஓகேவா? ஆனால் அந்த 2 எண்ணை கம்பேர் பண்ணும்போது 2 எண்ணையும் பொதுவாக வகுக்கக்கூடிய எந்த நம்பரும் வராது. அதான் வந்து சார்பகா எண்கள் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா என்னென்ன அந்த முக எண்கள் இருக்குது? 2, 2, 3, 4, 5, 6. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் 2 வச்சு பார்க்கலாம். 2 வச்சு 2, 2 வரும். ஏன்னா 2 ரெண்டுமே வந்து 2ஆம் வாய்ப்பில் வகுப்படும். அப்போ வராது. 2, 3 வருமா? வரும். 2, 3 இது வச்சே கம்பேர் பண்ணுவோம். இது வந்து அப்போ 2, 3. அப்புறம் நம்மளாம் 2, 4 வராது. ஏன்னா ரெண்டுமே வந்து பகு எண்கள். அப்போ 2, 5 வரும். 2, 5 பொதுவான வாய்ப்பில் விடுதா? அப்போ 2, 6 வராது. ஏன் வராது? 2, 6 2ஆம் வாய்ப்பில் வரும். அப்போ இது கிடையாது. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்த 2 எடுத்துக்கலாம். இந்த 2, 2 வரும். ஓகேவா? ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வராது. ஏன்னா ரெண்டுமே பொதுவான வாய்ப்பில் விடும். 2, 3 வரும். ஏன்னா ரெண்டுமே வந்து சார்பகா எண்கள் தான். 2, 4 வராது. ஏன்னா 2, 4 2ஆம் வாய்ப்பில் விடும். அப்புறம் 2, 5 வரும். அடுத்து என்ன பண்ணலாம்? 2, 6 வராது. ஏன் வராது? 2, 6 ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் வாய்ப்பில் வகுப்படும். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3 பேஸ் பண்ணி பார்க்கலாம். 3 × 3 2 வரும். 3, 2 வரும். ஓகே. அப்புறம் இந்த 3, 2 வரும். ஏன்னா ரெண்டுமே சார்பகா எண்கள் தான். அப்புறம் 3, 4 கண்டிப்பாக வரும். அப்புறம் 3, 5 வரும். ஏன்னா ரெண்டுமே சார்பகா எண்கள். 2 பொதுவான வாய்ப்பில் விடாது.
3 6 வராது. ஏன்னா 3 6 வந்து 3 வரும். அப்போ வந்து அது வராது. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா 4 பேஸ் பண்ணி பார்க்கலாம். 4 2ம் வராது. ஏன்னா ரெண்டுமே வந்து 2 வரும். இதுவும் வராது. 4 3 வரும். ஏன்னா 4 3 சார்பகா எண்கள். 4 5 கண்டிப்பாக வரும். ஏன்னா அடுத்தடுத்த எண்கள் கண்டிப்பாக சார்பகா எண்களாக தான் இருக்கும். அடுத்தது 4 6 வராது. ஏன்னா 4 6 2 வரும். அப்போ அது வராது. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்? 5 பேஸ் பண்ணி போட்டோம் அப்படின்னா 5 2 வரும். இந்த 5 2 வரும். 5 3 வரும். 5 4 வரும். 5 6 5 கூட எல்லா நம்பரும் வரும். அப்போ 5 2 5 2 5 3 5 4 5 6 5 5 வராது. ஓகே, ஏன்னா ஒரே எண்ணா கண்டிப்பாக 2 அதே எண் வாய்ப்பெல்லாம் வகுப்பு போட்டுரும். ஓகே, அப்போ அது வராது. அடுத்து நான் பார்த்தீங்க அப்படின்னா 6 பேஸ் பண்ணும்போது வந்து 6 2 2 வந்துடும். 6 2 2 6 3 3 வந்துடும். 6 4 2 வந்துடும். ஆனால் 6 5 வராது. அப்போ 6 5. ஓகே, இப்போ மொத்தமாக எத்தனை வாய்ப்புகள் பாருங்க, எத்தனை இருக்கு? மொத்த வாய்ப்புகள் 36. ஆனால் எத்தனை வாய்ப்புகள் வரும் தான் கேட்டிருக்காங்க. அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 16 வாய்ப்புகள். மொத்தம் எத்தனை வாய்ப்பு? 16 வாய்ப்புகள். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி. சப்போஸ் இதனுடைய நிகழ்தகவு கேட்குறாங்க, இப்போ வாய்ப்புகள் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அப்போது இதனுடைய முக எண்கள் வந்து முக மதிப்புகள் சார்பகா எண்களாக இருப்பதற்கான நிகழ்தகவு அப்படின்னா 36 16 / 36 போடணும். அப்போனா வரும் 9 36 நன்னாங்க 16. அப்போ 4/9. இதோட நிகழ்தகவு வரும் 4/9. ஓகேவா? ஸோ இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்த கணக்கு அதுக்கான பார்க்கலாம். ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்பத் தலைவர், அவருடைய மனைவி, 2 மகன்கள் மற்றும் அவர்களுடைய மனைவிகள் உள்ளனர். ஒவ்வொரு மகனுக்கும் 2 மகள்கள் உள்ளனர் எனில் அக்குடும்பத்தில் உள்ள பெண்கள் எத்தனை பேர்? ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த கணக்கு பார்க்கலாம். ஸோ ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு ஃபேமிலியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஹெட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 மகன்கள். ஓகேனது 2 மகன்கள். கரெக்டாக தானப்பா? மகனும் 2 மகள்களும் இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மகன் ப்ளஸ் மருமகள். இங்கே மகன் ப்ளஸ் மருமகள். அடுத்து என்ன சொல்கிறாங்க? ஒவ்வொரு மகனுக்கும் 2 மகள்கள் இருக்காங்க. ஒவ்வொரு மகனுக்கும் அது 2 மகள் இருக்காங்க. அப்போ 2 பேத்தி. ஏன்னா குடும்ப தலைவர்னு பார்க்கும்போது பேத்தி, இங்கே ஒரு பேத்தி, இது பேத்தி 1, இது பேத்தி 2. அதே மாதிரி இது என்ன பண்ணலாம்? பேத்தி 1 பேத்தி 2. ஓகே, இப்போ என்ன கேட்குறாங்கன்னா அந்த குடும்பத்தில் உள்ள மொத்த பெண்கள் எத்தனைன்னு கேட்குறாங்க. அப்போ இங்கே ஒரு ஒய்ஃப் வராங்களா 1, இங்கே ஒரு மருமகள் 2, இங்கே மருமகள் 2 3. அப்போ இங்கே பேத்தி 1 2 3 4. ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா இங்கே ஒரு 3 4 7. மொத்தமாக எத்தனை பேர் இருப்பாங்கன்னா 7 பெண்கள் இருக்காங்க. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேவா? இதில் உள்ள மொத்த பெண்கள் வந்து எத்தனை பேர்? 7 பெண்கள் இருக்காங்க. ஓகேவா? சரி, இதில் உங்களுக்கான ஹோம்ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த குடும்பத்தில் மொத்தம் எத்தனை ஆண்கள் இருக்காங்க, ஓகே, எத்தனை ஆண்கள் இருக்காங்கன்றதையும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்த குடும்ப உறுப்பினர்கள், அதாவது குடும்ப உறுப்பினர்கள் மொத்த நபர்கள், இந்த குடும்பத்தில் மொத்த நபர்கள், மொத்த ஆண்கள் எத்தனை பேர், மொத்த நபர்கள், இது ரெண்டுத்தையும் வந்து நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ரமீலா கூறுகையில் எனது மாமனாரான ரமீலா கூறுகையில் எனது மாமனாரான ராமநாதனின் ஒரே மகனான ராமன் ராகவியின் தந்தை, ரமணி ராகவியின் சகோதரி என்றால் ரமணி ராமநாதனுக்கு என்ன உறவு? ஓகேவா? இதான் அவன் கேட்டக்கூடிய கேள்வி. ஸோ இந்த கணக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ரமீலா கூறுகையில், ரமீலான்றவங்க தான் சொல்றாங்க.
எனது மாமனாரான ராமநாதன், இவருடைய மாமனார் வச்சுக்கலாம், மாமனார்னு வச்சுக்கலாம். இவர் பேர் தான் ராமநாதன். ராமநாதன் ஒரே மகனான ராமன், இவருடைய ஒரே மகன் தான் யாரு? ராமன் சொல்லிட்டாங்க. அப்ப ராமன் ரமீலாக்கு என்ன முறை வரும்? அதாவது கணவன் மனைவி முறை. கரெக்டுங்களா? ஏன்னா ஒரே மகன் சொல்லிட்டாங்க. அப்போ ஒரே மகன், அந்த ஒரு மகன் யார் தான் கட்டியிருப்பாங்க? ரமீலா தான் வந்து கட்டியிருப்பாங்க. ஓகேவா? அப்ப ராமனுடைய மனைவி ரமீலா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ராமன் ராகவியின் தந்தை. ராகவியோட தந்தை தான் யாரு? ராமன். அப்ப ராமன் வந்து பார்த்தீங்கன்னா இது ராகவியுடைய தந்தை. ஓகே, அப்ப மகள் முறை வருமா? அப்ப இவங்களுக்கு என்னதான்? ரமீலாவுக்கு என்னதான் வரும்? மகள் தான் வரும். கரெக்டா? ஏன்னா 2 பேருக்கு தானே. ஓகே, அப்போடைய மகள் தான், ரமீலாவுடைய மகள் தான். அடுத்து நான் கேட்குறாங்க. சரி, ரமீலாவுடைய மகள் தான் ராகவி. அடுத்து பாருங்க, ராகவியின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரமணி ராகவியின் சகோதரி. ஓகேவா? அப்ப ரமணி யாரு? ராகவி 2 பேரும் வந்து பார்த்தோன்னா சகோதரிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்றால் ரமணி ராமநாதனுக்கு என்ன வரும்? அப்ப ரமணி வந்து பார்த்தோன்னா மேல கூட இந்த ராமநாதனுக்கு என்ன வரும்? நமக்கு நல்லாவே தெரியும், பேத்தி. கரெக்டுங்களா? ஏன்னா பேத்தி தானே வந்தாகணும். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராமனுடைய மகள் அப்படின்னும் போது அப்ப ராமன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகன். யாருக்கு? ராமநாதனுக்கு மகன் வந்து ராமன். அப்ப ராமனுடைய மகள் வந்து பார்த்தீங்கன்னா ராமநாதனுக்கு பேத்தியா தானே வரணும். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் டி, பேத்திப்பா. அவ்வளவுதான். அடுத்த கணக்கு பாருங்க. 2, 3, 5, 9, x, 33, y என்ற தொடரில் x plus y இன் மதிப்பு என்ன? இது x plus y இன் மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த x உடைய வேல்யூ என்ன, y உடைய வேல்யூ என்னன்னு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ அந்த சீரீஸ் வந்து எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏறு வரிசையில் தான் வந்திருக்கு. அப்போ எங்களுக்கு இடைவெளி வந்து இருக்கு. ஆனா எப்படி இருக்குன்னா எல்லாமே வந்து ஒரு பகாயன் பேஸ் பண்ணி வந்திருக்கு. சரியா? ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா 1 பகாயன்களை பார்த்தோம்னா 2, 3, 5, 9 வந்து பகாயன் கிடையாது. அப்போ பகாயன்னும் கிடையாது. அப்போ என்னெல்லாம் கூட்டி இருக்கலாம். அப்போ கூட்டி போட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா 2 + 1 3, 3 + 2 5, 5 + 4 9. ஓகேவா? அப்போ 5 + 4ன்னா அப்போ டபுளா கொண்டு போயிருக்காங்களா? ஓகே, அப்படின்னு பார்த்தாலும் அப்போ 9 + இங்கே 8 வருமா? 9, 8, 17 அப்படி கூட நம்ம போட்டு பார்க்கலாம். அதாவது 2, 3, 5, 9, x, 33, y. ஓகேவா? 2 கூட 1 கூட்டியிருக்காங்க. அப்புறம் இது கூட 2 கூட்டியிருக்காங்க. இது கூட 4 கூட்டியிருக்காங்க. அப்போ இது கூட 8 கூட்டமா டபுளா கூட்டிட்டு போயிருக்காங்கன்னு வச்சுக்கலாமா? அப்போ 9 கூட 8 கூட்டினா வரும் 9, 8, 17. 17 அடுத்து என்ன பண்ணோம்? 8 டபுள் ஆக்குனா 16. 16 கூட்டினா வரும். அப்போ எக்ஸ் ஆன வர என்னது? 17. 1 கண்டுபிடிச்சாச்சு. x = 17. இதுவா இருக்கலாமான்னு பார்ப்போம். ஓகேவா? 17 16 கூட்டினா வரும் 6, 7 வந்து பார்த்தோன்னா 13 தான். 33 கரெக்டாக தான் வருது. அப்போ 33. அப்போ 33 இங்கே வந்து பார்த்தோன்னா 16 கூட்டியிருக்குமா? இங்கே என்ன பண்ணோம்? 32 கூட்டணும். கரெக்டா? ஏன்னா டபுள் தானே. அப்போ 16 டபுள் ஆக்குனா 32. அப்போ 33 கூட 32 கூட்டணும் அப்படின்னா என்ன கிடைக்கும் நமக்கு? 65. அப்போ y = 65. இது ரெண்டுத்தையும் கூட்டினா நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 65, 75, 82 இருக்கா பாருங்க. சூப்பர். அந்த ஆன்சர் ஆப்ஷன் 82. ஓகே, அப்போ என்ன பண்ணீங்கன்னா ஒவ்வொரு எண்ணு கூட வந்து பார்த்தீங்கன்னா முதல் எண்ணோட 1 கூட்டி அந்த 1 டபுள் ஆக்கியிருக்காங்க. அப்புறம் டபுள் ஆக்கி அது வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த எண்ணோட கூட்டிட்டு வந்திருக்காங்க. அவ்வளோதான். சரியா? இது எப்படியும் போடலாம். இன்னொரு மெத்தட்லையும் இருக்குது. ஓகேவா? இது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மெத்தட் 1 வச்சுக்கலாம். அதே தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் கரெக்டாக வந்தால் போதும். நம்பர் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் அது மாதிரி தான் நிறைய மெத்தட்ஸ் இருக்கும். ஓகேவா? இப்போ 2 பார்த்தீங்கன்னா 2 × 2 2 4 -1 3 ஆச்சுங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3 2 6 -1 5. அப்புறம் வந்து I2 10 -1 9. 9 2 18 -1 17. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 17 2 34 -1 33. அப்புறம் 33 × 2 போட்டிங்கன்னா 66 -1 65.
அப்போ 17 இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸு, இது வந்து ஒய்யு, அப்போ கூட்டினா வரும் 82. ஸோ இப்படியும் போடலாம். 2 மெத்தட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவங்க எப்படி கொடுக்குறான்றதை பொறுத்து இருக்குது. ஓகேவா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் கரெக்டாக வந்தால் போதும். அந்த ஆப்ஷனில் வந்து அது இருந்தாலே போதுமானது. ஓகேவா, அவ்வளோதான்பா. ஓகே சார், நம்ம இந்த வீடியோ பதிவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரீசனிங் பார்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 கணக்கு நம்ம வந்து பார்த்து வந்தோம். அடுத்த வீடியோ பதிவில் வேறு ஒரு முக்கியத்தோட சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுதல் ஃப்ரம் துரோன் அகாடமி. தேங்க்யூ.